பால்கோவா. அதாவது பாலை நல்லா இருக்க பாலை திரிச்சிட்டு செய்யணும்னு இல்லை. எப்போல்லாம் பால் தெரியுதோ அப்போல்லாம் பால்கோவா சாப்பிட்லாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கல், நம்ம சங்கு ஊதும் போது ஒரு கல் அடிச்சுனே போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு தோசை கல் வச்சுருப்போம். ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அளவு இருந்தால் போதும். இது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சர்க்கரையை போட்டுட்டு அப்புறம் ஏலப்பொடியும் போட்டுட்டு இதை நல்லா சுண்ட விடணும். இது மாதிரி அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு சீக்கிரமாக பாகு ரெடி ஆகும். அந்த பாகு ரெடி ஆகும் போது நம்ம அப்பப்போ தடவி விட்டு இதை அப்படியே உள்ளுக்குள்ளே எடுக்கணும். ஏன்னா அந்த பாலெல்லாம் அப்படியே ஓரங்கட்டும். இந்த பேடா இருக்குல்ல, இந்த பேடாவெல்லாம் ஓரங்கட்டும். இதை அப்படியே அப்படியே தூக்கி தூக்கி திரும்ப நம்ம நடுவில் இதை நல்லா பாகு கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதை கிளறிடலாம். இதை அப்படியே விட்டுட்டா கொஞ்சம் தீஞ்சு போச்சுன்னா அது கேரமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிச்சுன்னா அது ஒரு கேரமல் ஃப்ளேவர் வரும். அந்த சுகருக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டு. ரொம்ப தீய வைக்க வேண்டாம். ஸோ ஸ்வீட் இப்போல்லாம் பண்ணோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. ஓகே, இதோட நம்ம ஜெல்லி பீன் கூட சேர்க்கலாம். வேணும்னா நம்மளுக்கு ஜெல்லி பீன் சேர்க்கலாம். அப்படின்னா ஜெல்லி பீன் இல்லைன்னா அது பேர் என்ன, ஜவ்வரிசி பவுடராக அரைச்சி வச்சுருந்தோன்னா அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்தோன்னா இன்னும் அது ஒரு மாதிரி ஜுஜுப்பி மாதிரி இருக்கும், ஜுஜுப்ஸ் மாதிரி. வேணும் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு போட்டுக்காத, சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு தான் சொன்னேன். ஆனால் இது பொங்கி பொங்கி அப்படியே ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். இது என்னன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்ம செய்கிறோம்ல, அதனால அது ரொம்ப சீப்பாக இருக்கும். வெளியில் நீ போய் கடையில் வாங்கினேன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இதோட என்ன பண்ணோன்னா வேறு என்னெல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கிறோமோ, இப்போ கேஷ்யூவோட பவுடரு, பாதாம் பவுடரு, பிஸ்தா பவுடரு, அந்த மாதிரி அசார்டட் நட்ஸ் எல்லாமே இதோட சேர்த்துங்கன்னா இன்னும் ரொம்ப செம்ம டெலிஷியஸான ஒரு ஸ்வீட் ரெடி.